ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم. وعن النواس بن سمعان رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال البر حسن الخلق والإثم ما حاك في صدرك وكرهت أن يطلع عليه الناس أو كما قال صلى الله عليه وسلم رواه مسلم. அருளில் அளவற்ற அன்பில் நிகரற்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் விலக்கிய விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தை நபிமார்களின் மூலம், ரசூல்மார்களின் மூலம் அறிமுகம் செய்து தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குத்தான் மார்க்கம் என்கிறோம், தீன் என்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் என்கிறோம். இந்த மார்க்கத்தில், இந்த தீனில், இந்த குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை எங்களுக்கு ஆகுமாக்கி ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். சில விடயங்களை தடை செய்து ஹராமாக்கி வைத்திருக்கிறார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பய்யினுன் வ இன்னல் ஹராம பய்யினுன். ஹலால் எது என்பது தெளிவாக அல் குர்ஆனினூடாக, அஸ் சுன்னாவினூடாக உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று ஹராம் எது என்பதும் அல் குர்ஆனினூடாக, அஸ் சுன்னாவினூடாக உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்பட்டுள்ளது. ஹலாலான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலாம், ஹராமான விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏவல்கள், விலக்கல்கள் என்று நாம் இவற்றை அழைப்போம். மஅ்மூராத், மன்ஹியாத். ஒவ்வொரு பிரசங்கங்களுடைய ஆரம்பத்திலே ஏவல்களை பொறுத்தவரையில் முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும். ஆனால் விலக்கல்களை பொறுத்தவரையில் அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்படுவதை கேட்கிறோம். தொழுவது, நோன்பு நோட்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, வசதியுள்ளவர்கள் ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இன்னொரு கடமைகள், ஏவல்கள், மஅ்மூராத், இவற்றை முடியுமான அளவு செய்ய வேண்டும். ஆனால் விலக்கல்கள், தடை செய்யப்பட்ட விடயங்கள், அவற்றிலே எக்ஸ்கியூஸ் கிடையாது, முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அந்த ஹதீஸுடைய தொடரிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், ஹலாலான விடயங்கள், ஹராமான விடயங்கள், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றிற்கு சுபஹாத்தான விடயங்கள், சந்தேகத்துக்கு இடமான விடயங்கள், மக்ரூஹான விடயங்கள் என்றும் எங்களுக்கு அவற்றை பார்க்கலாம். இவை ஹராம் என்றோ அல்லது ஹலால் என்றோ தெளிவாக சொல்லப்படாதவைகள். இவைகள் விடயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி நீங்கள் ஹராத்தை தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று சுபஹாத்தான சந்தேகத்துக்கிடமான விடயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் இரண்டு விடயங்களை தருவார். முதலாவது, உங்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மார்க்கம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹராத்தை மாத்திரமல்ல, சந்தேகத்துக்கிடமான விடயங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மானத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். இரண்டாவது விடயம், எங்களுடைய மார்க்கமும் மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஹராத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு மேலால் சந்தேகத்துக்கிடமான விடயங்களில் இருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ومن وقع في الشبهات وقع في الحرام, இது சந்தேகத்துக்கிடமான விடயம் தானே, சுபஹாத்தான மக்ரூஹான விடயம் தானே என்று அவைகளில் அலட்சியம் செய்பவர்கள் எங்கே போய் நிற்பார்கள் என்றால் வகாஃபில் ஹராம், ஹராத்திலே போய் நிற்பார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு யர்தா ஃபீஹி. தன்னுடைய ஆடுகளை அல்லது தன்னுடைய ஒட்டகங்களை ஒருவர் தன்னுடைய காணிக்குள்ளால், ஆனால் அவருடைய காணியையும் அடுத்தவருடைய காணியையும் பிரிக்கக்கூடிய அந்த வேலிக்கருகில் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். வேலிக்கருகில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடுகள் ஒட்டகங்கள் சிலபோது வேலிக்குள்ளால் தலையை போட்டு அடுத்தவருடைய காணியில் இருக்கும் பயிர் பச்சைகளை சாப்பிட்டு விடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அழகிய ஒரு உதாரணம், ஹுதூது ஷரீஆ மிஸாஜு ஷரீஆ, ஷரியத்துடைய எல்லையில் செல்வது, போர்டரில் செல்வது, அதை விட மிஸாஜு ஷரீஆ தெளிவான ஷரீஆவுடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலை செய்யலாம், ஹராத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று சந்தேகத்துக்கிடமான விடயங்கள், சுபஹாத்தான காரியங்கள், மக்ரூஹான விடயங்கள், இவைகளில் இருந்தும் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பாவங்களில் இருந்து நாம் எங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். பாவங்கள் என்றால் அவ்வப்போது பாவத்தை நாம் இனம் கண்டு கொள்வதற்கு, பாவம் என்றால் என்ன என்று பாவத்துக்கான, பாவம் என்ற வார்த்தைக்கான ஒரு வரைவிலக்கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வல் இஸ்மு, பாவம் என்பது மா ஹாக ஃபீ சத்ரிக வ கரிஹத அய்யத்தலி அலைஹி நாஸ், ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க முற்படும் பொழுது, ஒரு விடயத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு விடயத்தை செய்ய துவங்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது என்றால், நீங்கள் அதை பார்ப்பதை, நீங்கள் அதை கேட்பதை, நீங்கள் அதை செய்வதை பிறர் பார்த்துவிடக் கூடாது என்ற பயம் உங்களுக்கு இருக்கின்றது என்றால் அது பாவம். அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் பாவங்களை தனிமைகளில் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால், சகோதரனுக்கு முன்னால், சகோதரிக்கு முன்னால், ஆசிரியருக்கு முன்னால், அதிபருக்கு முன்னால், இமாமுக்கு முன்னால், உஸ்தாதுக்கு முன்னால், அமீருக்கு முன்னால்,
மற்றவர்களுக்கு முன்னால் எங்களை எப்படியும் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய இரகசியம் 4 சுவர்களுக்கு மத்தியில் நாம் இருக்கும் பொழுது எங்களுடைய இரகசியம் எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் விசேடமாக அவதானிக்கிறான். இறையச்சம் என்று சொல்கிறோம். அந்த இறையச்சத்தின் மீதுதான் அல்லாஹ் இம்மை மறுமை இரண்டையும் அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்வது மிகையாகாது. أعدت للمتقين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. இந்த கண்களும் கண்டிராத, இந்த காதுகளும் கண்டு கேட்கிறாத, இந்த மனித சிந்தனையாலும் சிந்தித்துணர முடியாத فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين என்று சொல்லப்படும் அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் أعدت للمتقين இறையச்சமுடைய தக்வாவுடைய முத்தகீன்களுக்காக வேண்டி தான் தயார் செய்து வைத்திருப்பதாக குர்ஆனிலே கூறுகிறார். அந்த சுவர்க்கம் தக்வாவின் மீதுதான் கிடைக்கும். இந்த உலகம் அதில் நாம் எதிர்பார்க்கும் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், மகிழ்ச்சி அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவின் மீதுதான் வைத்திருக்கிறான் என்பதை ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இன்று சர்வதேச பிரச்சனையாக காணப்படக்கூடிய ஒன்றுதான் பொருளாதார பிரச்சனை. அனைவருடைய வாயிலும் பொருளாதார பிரச்சனை. எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை. பொருளாதார பிரச்சனைக்கு பண்டிதர்கள் எத்தனை அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை சொன்னாலும் இந்த அகிலங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து தனித்து நின்று ஆட்சி புரியும் அந்த அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருளாதார நெருக்கடி நீங்க வேண்டுமா? உங்களிடம் இறையச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தக்வா இருக்க வேண்டும். அதை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினையாத புறத்தில் உங்களுடைய ரிஸ்குக்குரிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிலர் சொல்லுவார்கள் இதற்கு தீர்வில்லை, அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வழியை அல்லாஹ் அமைத்து தருவார். எப்பொழுது தக்வா அதை நாம் எங்களிலே உருவாக்கி கொள்ளும் பொழுது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் அதன் தூய வடிவம், அதாவது நான் ஒரு முத்தகியா, நான் ஒரு தக்வா உள்ளவரா, என்னிடம் இறையச்சம் இருக்கிறதா, எப்படி விளங்கிக் கொள்வது? இலகுவான ஒரு வழி, என்னுடைய தனிமைகளை வைத்து விளங்கிக் கொள்ள முடியும். தனிமைகளில் பாவங்களை பார்க்கக்கூடியவனாக, தனிமைகளில் பாவங்களை கேட்கக்கூடியவனாக, தனிமையில் பாவங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, என்னை ஒரு முத்தகி என்று சொல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுவதுதான் தக்வா. தனிமையில் அல்லாஹ்வை பயப்படாதவர்களை அல்லாஹ் 2 இடங்களில் பிடிப்பான். முதலாவதாக சக்கராத்திலே பிடிப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன் அஹதகும் லா யஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னதி ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன். உங்களில் ஒருவர் அவரை சுவனம் வரை கொண்டு போய் சேர்க்கும் அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார். எதுவரையில் என்றால், நல்ல அமல்களை அவர் அவருடைய வாழ்நாளில் செய்து 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 சுவர்க்கத்தை அண்மித்து விடுவார். அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரே ஒரு மூலம் தூரம் தான் வித்தியாசம் இருக்கும். காலை தூக்கி வைத்தால் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விடுவார். இந்த நேரத்தில் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நாரி, இந்த செயல்கள் மாத்திரமல்ல, வார்த்தைகளாகவும் இருக்கலாம். எந்த செயல்கள் அல்லது எந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்குமோ அப்படியான ஒரு செயலை செய்து அல்லது ஒரு வார்த்தையை பேசி ஃபயதுஹுலுஹு, நரகத்திற்கு சென்று விடுவார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கும் பொழுது, இவ்வளவு காலம் நன்மைகளை செய்து வந்த மனிதர், சுவர்க்கத்துடைய வாயில் வரை வந்து சேர்ந்த மனிதர்,
ஒரு காலை தூக்கி வைத்தால் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விடுவார் என்று இருக்கும் இந்த மனிதர் கடைசி நேரத்திலே ஒரு பாவத்தை செய்து நரகத்துக்கு செல்கிறாரா? இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கடைசி அமலின் மீதுதான் சீல் குத்தப்படும், முத்திரையிடப்படும். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்குத்தான் நாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடைசி செயல், எங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த செயல், அது அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். இவரை அல்லாஹு தஆலா ஏமாற்றி விட்டானா? இவ்வளவு அமல் செய்தவர் கடைசி நேரத்திலே ஒரு பாவத்தை செய்து நரகத்துக்கு செல்கிறார் என்றால் இதுவும் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு அல்லவா? இவரை அல்லாஹு தஆலா ஏமாற்றி விட்டானா என்று என்ன தோன்றும். இந்த ஹதீஸுக்கு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு புகாரியுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், இப்படியான நிலைக்கு ஆளாகக்கூடிய அந்த துர்ப்பாக்கியசாலி யார் என்றால், தனிமையில் பாவத்தை பார்த்தவர், தனிமையில் பாவத்தை கேட்டவர், தனிமையில் பாவத்தில் ஈடுபட்டவர். திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது என்னுடைய உங்களுடைய உள்ளங்களில் பதிய வேண்டும் என்பதற்காக. தனிமைகள், நாலு சிவர்களுக்கு மத்தியில் யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பங்களில் என்று நாம் தனிமையை அப்படி விளங்கப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ தனிமைகள் இருக்கின்றன. ஒருவர் இங்கிருந்து காலியை நோக்கி அல்லது கண்டியை நோக்கி பஸ்ஸிலே பயணிக்கிறார். அவருடைய பயணம் முடியும் வரையில் அவர் செல்லக்கூடிய வாகனத்திலே அவருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் உடன் பயணிக்கவில்லை என்றால் அவருடைய பயணம் முடியும் வரையில் அவர் தனிமையில் தான் இருக்கிறார். ஒருவர் வெளிநாட்டிலே தொழில் நிமித்தம் சென்றிருக்கிறார், அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, அல்லது துபாய்க்கு சென்றிருக்கிறார், சைனாவுக்கு சென்றிருக்கிறார், வியாபார பயணம், சில தினங்கள் வாரங்கள் தங்கி வர போகிறார். அங்கே அவருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு வகையான தனிமை. அந்த தனிமைகளில் பாவத்தை பார்த்தவர்கள், பாவத்தை கேட்டவர்கள், பாவத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்களை அல்லாஹ் சக்கராத்திலே பிடிப்பான். முதலாவது அல்லாஹ் பிடிப்பது சக்கராத்தில். இரண்டாவதாக மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை அழைப்பார். தர்கீபுடைய ஆரம்ப பகுதியிலேயே இந்த ஹதீஸை பார்க்கலாம். யுக்மரு பினாஸி மினன் நாஸி யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள். யுக்மரு பினாஸி மினன் நாஸி யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah. சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள். அவர்களும் செல்லுவார்கள். சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பிவிட்டான். நாங்கள் சுவர்க்கவாசிகள், பேரானந்தம். ஹத்தா இதா தனோ மின்ஹா, சுவர்க்கத்தை அன்மித்து விடுவார்கள். வஸ்தன்ஷகு ரீஹஹா, சுவர்க்கத்துடைய வாடை வீசும், அதை அவர்கள் நுகருவார்கள். வனதரு இலா குசூரிஹா, சுவர்க்கத்துடைய மாளிகை. வமா அஅத்தஹல்லாஹு லி அஹ்லிஹா ஃபீஹா, சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகளுக்கு என்று அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் அவருக்கு தென்படும். வெளியிலிருந்தே பார்ப்பார். இந்த நேரத்திலே நூது, அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து சொல்லுவான், அனிஸ்ரிஃபூஹும் அன்ஹா, மலக்குமார்களே அவர்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். ஏன்? லா நஸீப லஹும் ஃபீஹா, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே நசீபு கிடையாது, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே இடம் கிடையாது, அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் அல்ல. மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். فَيَرْجِعُونَ بِحَسْرَةٍ مَا رَجَعَ الْأَوَّلُونَ بِمِثْلِهَا. விசாரணையின் பின்னர் நரகத்துக்கு என்று முடிவு செய்யப்படக்கூடியவர்கள் நரகத்தை நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கவலையுடனும் கைசேதத்துடனும் நரகத்தை நோக்கி செல்வார்களோ அதைவிட பன்மடங்கு கவலையுடனும் கைசேதத்துடனும் சுவர்க்கத்துடைய வாயில் வரை சென்று சுவர்க்கத்துடைய இன்பங்களை வெளியிலிருந்தே பார்த்து அதனுடைய வாடையையும் நுகர்ந்து இப்பொழுது சுவர்க்கம் உங்களுக்குரிய இடமல்ல என்று சொல்லப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்க வேண்டும். வந்து அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். ரப்பனா
لو أدخلتنا النار قبل أن ترينا ما أريتنا من ثوابك وما عادت فيها لأوليائك كان هون علينا. யா அல்லாஹ், உன்னுடைய முடிவில் நாங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று இருந்திருந்தால் எங்களை நேராக நரகத்துக்கே அனுப்பி வைக்க வேண்டி இருந்ததல்லவா? ஏன் எங்களுடன் இப்படி நடந்து கொண்டாய்? நாம் சொல்லுவோமே, ஆசை காட்டி மோசம் செய்வது என்று. சுவர்க்கத்துக்கு அதன் பால் செல்லுமாறு சொல்லி இப்படியெல்லாம் நடந்ததன் பின்னர் எங்களுக்கு சுவர்க்கம் இல்லை என்று சொல்கிறாயே, நேராக நரகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருந்தால் காணஹுவன அலைனா, அது எங்களுக்கு லேசாக இருந்திருக்குமே. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ذاك أردت بكم ذاك أردت بكم, நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்பதை தான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன். ذاك أردت بكم குந்தும் இதா ஹலௌதும் பாரஸ்துமூனி பில் அலாஇம், நீங்கள் யார் என்பதை இந்த மனித கோடிகளுக்கு மத்தியில் மஹ்ஷரிலே சேர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு முன்னால் யார் யாரெல்லாம் இருப்பார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதன் வரை, எங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள் அத்தனை பேருக்கு முன்னால் அல்லாஹ் எங்களை தோல் உரித்து காண்பிப்பான். பசுத்தோல் போத்திய புலி என்று சொல்லுவோமே, யாருக்கு படம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், குந்தும் இதா ஹலௌதும் பாரஸ்துமூனி பில் அலாஇம் வ இதா லகீதுமுன் நாஸ லகீதுமுஹும் முஹ்பிதீன், நீங்கள் யார் என்றால் மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று உங்களுடைய தந்தைக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், சகோதர உறவுகளுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், பிறருக்கு முன்னால் உங்களை நல்லவர்களை போன்று காண்பித்துக் கொண்டிருந்தீர்கள். தனிமைகளில் சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது, பாவங்களை செய்வதற்குரிய அவகாசங்கள் அமையும் பொழுது தாராளமாக பாவங்களை பார்த்தவர்கள், பாவங்களை கேட்டவர்கள், பாவங்களில் ஈடுபட்டவர்கள் தான் நீங்கள். துராஊன الناس بخلاف ما تعطوني من قلوبكم, உங்களுடைய உள்ளங்களிலே நான் பார்த்தது ஒன்று, நீங்கள் மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது வேறொன்று. துராஊன الناس بخلاف ما تعطوني من قلوبكم, நான் பார்த்தது ஒன்று, நீங்கள் படம் காட்டிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சில போது என்னுடைய ஏவல்கள் என்று பல விடயங்களை செய்தீர்கள், ஆனால் பிறருக்காக வலம் தஹாபூனி, எனக்காக என்னுடைய ஏவல்களை எடுத்து நடப்பவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் எல்லா நிலைமைகளிலும் அவற்றை தவறவிட்டு இருக்க மாட்டீர்கள். வதரக்தும் லின்னாசி, நான் வேண்டாம் என்று தடை செய்திருந்த பாவமான காரியங்களை அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொண்டீர்கள் தான். ஆனால் மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த பயத்துக்காக எனக்காக வேண்டி வலம் தத்துருக்கூலி, நீங்கள் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்பவர்களாக இருந்திருந்தால் தனிமையில் பாவங்களை பார்த்திருக்க மாட்டீர்கள், தனிமையில் பாவங்களை கேட்டிருக்க மாட்டீர்கள், தனிமையில் பாவங்களில் ஈடுபட்டு இருக்க மாட்டீர்கள். செஞ்சதும் மக்களுக்காக, விட்டதும் மக்களுக்காக. ஆகவே இதனூடாக நீங்கள் சங்கைப்படுத்தியது, கண்ணியப்படுத்தியது மக்களைத்தான், என்னை அல்ல. ஆகவே இன்று நரகத்துடைய தண்டனை அதனுடன் சேர்த்து உங்களுக்கு மேலதிகமாக சுவர்க்கத்துடைய இன்பங்களை நீங்கள் பார்த்தீர்கள் தானே, அது உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலை, ஏக்கம், அது போனஸாக உங்களுக்கு வழங்கி வைக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை. சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகள் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்ததன் பின்னர் அவர்களிடம் மலக்குமார்களுடைய ஒரு வஃப்தை, ஒரு கூட்டத்தை, ஒரு ஜமாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பார். அவர்கள் வந்து அந்த சுவர்க்கவாசிகளிடம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பக்கும் யுக்ரிஉக்குமுஸ் ஸலாம, சுப்ஹானல்லாஹ், இன்ன ரப்பக்கும் யுக்ரிஉக்குமுஸ் ஸலாம, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான். வயஸ்தஸீருக்கும், அவன் உங்களை சந்திக்க விரும்புகிறான்.
எதற்காக? லிதந்துரு இலைஹி, அவனை நீங்கள் பார்ப்பதற்காகவும், வயந்துர இலைக்கும், அவன் உங்களை பார்ப்பதற்காகவும், வதுகல்லிமுனஹு, அவனுடன் நீங்கள் பேசுவதற்காகவும், வயுகல்லிமக்கும், அவன் உங்களுடன் பேசுவதற்காகவும், வதுஹய்யுனஹு, அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்வதற்காகவும், வயுஹய்யியக்கும், அவன் உங்களுக்கு பதில் சலாம் சொல்வதற்காகவும், வயஸீதக்கும் மின் ஃபதுலிஹி வமின் சாதிஹி, அவனிடம் இருக்கும் அருட்கொடைகளை இன்னும் 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 உங்களுக்கு வாரி வாரி வழங்குவதற்காக உங்களை அழைத்து வர சொன்னார். தர்கீபுடைய பிந்திய பகுதிகளில் இந்த ஹதீஸை காணலாம். இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வருவதற்கு அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் வழங்கி வைக்கப்படும். இன்னொரு ஹதீஸ், فينطلقون صفا معتدلا, அணியணியாக சஃபாக வருவார்கள். ولا يمرون بشجرة من أشجار الجنة إلا أتحفتهم بثمرها, அவர்கள் வரும் வழியில் அவர்களை குறுக்கிடக்கூடிய சுவர்க்கத்து மரங்கள், அவற்றில் இருக்கும் கிளைகளில் உள்ள கனிகளை அவர்களுடைய வாய்க்கருகில் நெருக்கி கொடுக்கும். புசித்துக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டே வாருங்கள். வஸஹலத் லஹும் அன் தரீகிஹிம், அவர்கள் வரும் பாதையிலிருந்து அவை வேருடன் பிடுங்குண்டு வேறு பக்கமாக ஒதுங்கி சென்றுவிடும். கராஹியத யன்ஸலிம ஸஃபுஹும் அவ் துஃபர்ரிக பைனல் மர்இ வ ரஃபீகிஹி, அந்த சுவர்க்கவாசிகளுடைய அணி முன்பின்னாகிவிடக் கூடாது என்பதற்காக. இந்த ஹதீஸுடைய இறுதி பகுதிக்கு வருவோம். ஃபலம்மா தஃபஉ இலல் ஜப்பாரி தபாரக வ தஆலா, அந்த சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை வந்து அடைந்ததன் பின்னர் அல்லாஹ் அஸ்ஃபர லஹும் அன் வஜ்ஹில் கரீம், தன்னை அவர்களுக்கு காண்பிப்பான். அல்லாஹ் எவ்வளவு அழகானவனாக இருப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலூன், அல்லாஹ் அழகானவன். எங்களுக்கு ஒரு உருவத்தை என்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹ்வுக்கு கற்பிக்க முடியாது. வகுல்லுமா ஹதர பிபாலிக ஃபல்லாஹு பிகிலாஃபி தாலிக, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவங்களை தோற்றங்களை கற்பித்தாலும் வரைந்தாலும் அமைத்தாலும் அத்தனை உருவங்களுக்கும் தோற்றங்களுக்கும் மாற்றமானவன் தான் அல்லாஹ். அவன் எப்படி இருப்பான் அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் பார்ப்போம், அது உண்மை. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமத்தி கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், 14வது பிறையை, பௌர்ணமி நிலவை தெளிவான வானத்திலே நீங்கள் எப்படி காண்பீர்களோ அதே போன்று மறுமையில் சுவனத்துக்குரியவர்களாக நீங்கள் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டால் சுவனத்திலே அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னை அவர்களுக்கு காண்பிப்பான். அழகர்கள், அழகிகள், அழகான 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 படைப்பினங்கள் அனைத்திற்கும் அழகை கொடுத்த அந்த அல்லாஹ் எவ்வளவு அழகானவனாக இருப்பான். தன்னுடைய சகல கம்பீரங்களுடனும் மகத்துவங்களுடனும் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுக்கு முன்னால் நிற்பான். அவன் நிற்பது நாம் நிற்பதை போன்றல்ல. சொல் அர்த்தத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வை பார்த்து சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், ரப்பனா அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ லக ஹக்குல் ஜலாலி வல் இக்ராம். இது அல்லாஹ்வை பார்த்து சுவர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய சலாம். அல்லாஹ் பதில் சலாம் சொல்லுவான், இன்னனி அன ஸலாம் வ மின்னி ஸலாம் வ லி ஹக்குல் ஜலாலி வல் இக்ராம். அதன் பின்னர் அல்லாஹ் அவர்களை வரவேற்பான். ஃபமர்ஹபம் பிஇபாதியல்லதீன ஹஃபிது வஸியதி, உலகத்திலே வாழும் காலத்தில் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நபிமார்களின் மூலம் நான் அறிமுகப்படுத்தி தந்த அந்த வாழ்க்கையை, மார்க்கத்தை, தீனை வாழ்க்கையாக அதன் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்த என்னுடைய அடியார்களாகி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். வரவு அஹ்தி, என்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பயணம் தாயுடைய கற்பத்தில் இருந்து ஆரம்பித்ததல்ல. இது ஆலமுல் அர்வாஹில் இருந்து, ரூஹலுடைய உலகத்தில் இருந்து அல்லாஹ்வால் துவக்கி வைக்கப்பட்ட பயணம். அங்கே ரூஹலாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் எங்களோட ரப்பு. காலு பலா, யா அல்லாஹ் நீ தான் எங்களோட ரப்பு. அந்த ஒப்பந்தத்தை சரியாக வரவு அஹ்தி,
உலக வாழ்க்கையில் பேணி பாதுகாத்து சரியாக அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிவிட்டு வந்த என்னுடைய அடியார்களாகி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்ததாக நான் சொல்ல வருவது இதைத்தான். வகாஃபூனி பில் கைப். அல்லாஹ் வெல்கம் பண்ணுகிறான், வரவேற்கிறான். தனிமையிலும் யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பங்களிலும் பாவங்களை பார்க்காமல், பாவங்களை கேட்காமல், பாவங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு தனிமைகளிலும் பாவத்தில் இருந்து தவிர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுடன் வாழ்ந்த என்னுடைய அடியார்களாகி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். வகானு மின்னி அலா குல்லி ஹாலி முஷ்ஃபிகீன். எல்லா நிலைமைகளிலும் எனக்காக வேண்டி என்று வாழ்ந்துவிட்டு வந்த என்னுடைய அடியார்களாகி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அல்லாஹ்வுடைய குரல் எப்படி இனிமையானதாக இருக்கும். கலாம் கதீம் தான், ஆனாலும் அதை நாம் செவியேற்கும் பொழுது அது எவ்வளவு இன்பகரமானதாக இருக்கும். அல்லாஹ்வை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய குரலையும் கேட்டுவிட்டு சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், வஇஸ்ஸதிக், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, வஜலாலிக், உன்னுடைய கடார்ச்சத்தின் மீது சத்தியமாக, வஉலுவி மகானிக், உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தின் மீது சத்தியமாக, மா கதர்னாக ஹக்க கதரிக், உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நாம் எந்த அளவு உன்னை சங்கைப்படுத்தி இருக்க வேண்டுமோ அந்த அளவு சங்கைப்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். வலா அத்தைனா இலைக குல்ல ஹக்கிக், உலகத்தில் வாழும் காலத்தில் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய தவறிவிட்டோம் யா அல்லாஹ். இவ்வளவு அழகானவன், பரிசுத்தமானவன். ஃபஅதன் லனா பிஸ்ஸுஜூதி லக். இன்று உன்னிடம் நாம் எதனையும் கேட்கவில்லை, எங்களுக்கு எதுவும் தேவையும் இல்லை. எங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் உனக்கு முன்னால் உன்னுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் ஒரே ஒரு சஜதா செய்து கொள்ள வேண்டும். என்று சொல்லிவிட்டு அவர்கள் தலையை குனிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வேண்டாம், லஸ்தும் ஃபீ தாரி அமல், இங்கே சஜதா செய்ய முடியாது, இது அமல் செய்யும் இடம் அல்ல, நீங்கள் இருப்பது அமல் செய்யும் இடத்தில் அல்ல. லஸ்தும் ஃபீ தாரி அமல் இன்னமா அன்தும் ஃபீ தாரி ஜஸா, கூலி வழங்கப்படும் இடத்தில் தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபதாலமா அன்சபுதும் லியல் அப்தான வானைத்தும் லியல் வுஜூஹ, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் ஒரு நீண்டதொரு காலம் உங்களுடைய உடம்புகளை எனக்கு முன்னால் கொண்டு வந்து நட்டி வைத்தீர்கள், உங்களுடைய தலைகளை எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிலத்திலே வைத்தீர்கள். ஃபல்ஆன அஃலைதும் இலா ரௌஹி வ கராமதி, இன்று அவற்றுக்கான கூலியை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள், இங்கே சஜதா செய்ய முடியாது. எத்தனை சஜதாக்களை பாலாக்கி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. பாவங்களில் இருந்து அவசர அவசரமாக விடுபட வேண்டும், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். இன்னல்லாஹ யபசுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யபசுத்து யதஹு பின்னஹாரி லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷம்ஸு மின் மக்ரிபிஹா. பகலிலே பாவம் செய்த இரவிலே தௌபா செய்ய மாட்டாரா என்று அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறான். வயபசுதி யதஹு பின்னஹாரி லியதூப முஸீஉல் லைல், இரவிலே பாவம் செய்தவர் பகலிலே தௌபா செய்ய மாட்டாரா என்று அல்லாஹ் தன்னுடைய கைகளை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஹத்தா தத்லுஅ அஷம்ஸு மின் மக்ரிபிஹா, நாலாம் நபியில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கும். எதுவரையில் என்றால், இன்று கிழக்கில் உதித்துக் கொண்டிருக்கும் சூரியன் ஒரு நாள் மேற்கிலே உதிக்கும், அந்த நாள் வரையில் இது ஒவ்வொரு நாளும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக ஒரு ஆயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா. சுமார் 2 மாதங்களுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதக்கூடிய ஒரு சுன்னத்தான சூரத்துல் கஹஃப் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயத்து என்னை குறுக்கிடுகிறது. மீண்டும் மீண்டும் அதை ஓத வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஓதுகிறேன். அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு வழியில் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சிந்தனையை போட்டு பார்க்கிறேன். உண்மையை சொல்கிறேன் சகோதரர்களே, சில தினங்கள் என்னுடைய தூக்கம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா?
வரப்புகல் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவன் தான், இரக்கமுள்ளவனும் தான். லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு லஅஜ்ஜல லஹுமுல் அதாப், நீங்கள் செய்யும் பாவங்களுக்கு அந்தந்த நேரத்திலேயே அவன் உங்களை பிடித்திருந்தால் எப்பொழுதோ உங்களை தண்டித்திருப்பான். பல்லஹும் மௌஇதுன், ஆனால் அப்படி உங்களை அவன் பிடிக்காமல் பல்லஹும் மௌஇதுன் விட்டு வைத்திருக்கிறான். பல்லஹும் மௌஇதுன், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் பிடிப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. குர்ஆனை எடுத்து இந்த ஆயத்து இதன் தர்ஜுமாவை பாருங்கள். பல்லஹும் மௌஇதுன், பாவம் செய்யக்கூடியவர்களை பிடிப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. எந்த இடத்திலே அல்லாஹ் பிடிப்பான் அல்லாஹு அலம். ல யஜிது மின் தூனிஹி மௌஇலா, அப்படி அல்லாஹ் பிடிக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது யாருக்கும் எங்குமே தப்பியோட முடியாது என்று அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறார். அவசரமாக நாம் செய்த பாவங்களில் இருந்து தௌபா செய்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மீதமுறுக்கக்கூடிய அந்த காலத்திலே பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எவ்வளவோ பாவங்களை தனிமைகளில் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்களை தனிமையில் பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். அத்தனை பாவங்களுக்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து விடுவாயாக. இனிவரும் காலத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவங்களில் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து பாவங்களுடைய சூழல்களில் இருந்தும் எங்களை காத்து விடுவாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்திலே எங்களை பிடித்து விடாதே நாயனே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உள்ளத்துடைய ஆழத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். வாய் நிறைய அந்த கலிமாவை சொல்ல வேண்டும். உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மரணிக்க வேண்டும். அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.